ஹலோ, என் பேர் சித்ரா. நாங்க ஊனமஞ்சேரியிலிருந்து வரோம். எங்களுக்கு வீடு வசதி எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றாங்க. என்ன, எங்களுக்கு பழங்குடி மக்கள் இல்லதான், நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா எங்க வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. நீர் இது புறம்போக்கு இது சொல்றாங்க. நீர் பிடிப்புன்னு சொல்றாங்க. எதுக்கு பட்டா கொடுத்தாங்க? எது கரண்ட் கொடுத்தாங்க? எதுக்கு எல்லா வசதி பண்ணி கொடுத்தாங்க? இப்ப காலி பண்ணா நாங்க எங்க போறது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நாங்க இல்லாத போட்டவங்க தான். இந்த குடி கெடுத்து எங்க குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படுது. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. 5 மாசம் தான் ஆகுது குடிச்சு. இந்த கஞ்சாலாம் ஒழிக்கணும், இந்த சாராயெல்லாம் ஒழிக்கணும் ஐயா என்று நான் தாய்மடியா கேட்டுக்கிறேன். ஐயா, எல்லாத்தையும் நீங்க ஒழிக்கணும். புரியுதுல சார்? நாங்க ஊனமஞ்சேரில இருந்து வரோம். இந்த சாராயம், இந்த கஞ்சா, இந்த பீடி எல்லாத்தையும் ஒழிக்கணும். எங்களால தைரியமா வளர்த்த முடியல, போக முடியல. பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு கூட பயப்படுத்துங்க. ஏமா பசங்க என்ன பண்ணிடுமா? 10 வயசு பையன் அவன் கஞ்சா அடிச்சுட்டு, என்ன சித்ரா என்ன ரோட்ல போற, பார்க்க மாட்டியான்னு கேக்குறான். அப்பெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு இந்த கஞ்சா. அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது. இப்பதான் கஞ்சாவா அதுவா சாராயமா குடிச்சிட்டு வீட்டுல ரோட்ல லுங்கியா போய் பொம்பளைங்க நடந்து வர முடியல. அவ்வளவு பயத்துல வரும். என்ன ஆகுமோ இந்த ரோட்ல வந்தா, என்ன ஆகுமோ? அதுக்கு முன்ன தைரியமா போவோம். இப்போ தைரியமா வர முடியல. பசங்க கஞ்சா அடிச்சுட்டு எல்லாம் இழுத்துட்டு போதுங்க. வெளியில தோப்புல காடு மாதிரி தான் இருக்கும். அப்பெல்லாம் பழந்து வரும். ஐயா, நீங்க தான் இதெல்லாம் வழி பண்ணணும். உங்களை நம்பிதான் நாங்க செய்யறோம். இதெல்லாம் பேசணும். கண்டிப்பா செய்யுங்க சார்.